என்னடா வாழ்க்கை இது! ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு போர் அடிக்கும். ஒரு பயலை கூட காணுங்க. எங்கே போயிருப்பானோ? அது சரி, எல்லாம் அவன் காசு வச்சிருப்பான், எங்கேயா சுத்த போயிருப்பான். சரி, இவனுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். வேற ஹலோ மச்சான், ஸ்கூல் லீவ் விட்டலேருந்து போர் அடிச்சு தள்ளுது மச்சான். ஏதாவது பண்ணுறா. நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வரேன். மாறி மாறி போரை திருப்பி அடிச்சுக்கலாமா? இந்த மாதிரி மொக்க காமெடிலாம் பண்ணவனே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இங்கே என் வில்லேஜ் பக்கத்தில் ஒரு ஹாண்டட் பில்டிங் இருக்குது, அங்கே போகலாமா? ஹாண்டட் பில்டிங்கா? என்ன மச்சான் சொல்கிற? பேய்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கும், போகலாமா வேணாமா? என்னடா கேள்வி இது? சண்டே பூரா செதற விடுறோம். சரி ஓகே, சண்டே பார்க்கலாம், பாய். எங்கடா மைய போன இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை மச்சான், முன்னாடி ஒரு பொண்ணு போச்சுனே, பின்னாடியே போனா அது ஒரு பையன்டா. இதே வேலைடா உனக்கு. என்னடா இது? அள்ளு கிளம்புது. இல்லை சரி வா உள்ள போய் பார்ப்போம். முதல்ல நீ போ மச்சான். என்னடா பார்க்குற, ஏறா. மச்சான் நீ போட, நான் பின்னாடியே வரேன். ரைட்ரா. எவ்வளோ வருஷம்டா அந்த பில்டிங் பழசு? என்ன இது ஒன்றும் பார்க்க அவ்வளோ ஒன்றும் பயமா இல்லையா? ஆமா மச்சான், நீ தான் சொன்ன. உள்ளேயும் ஒன்றுத்தையும் காணும். எனக்கு இப்பவும் போர் தான்டா அடிக்குது. மச்சான் யோசிச்சு போகிறேன், நைட் டைமில் மட்டும் இங்கே வந்தோம் என்ன ஆகும்? நைட் டைம் போனாலும் ஒன்றா இருக்காரா? டேய் போடா, சரியான போர் இந்த இடம். டேய் நிஜமா ஏதாவது உள்ள இருந்துட்டு போதுடா. அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குடா, வா என்னன்னு போய் பார்ப்போம். இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது. யாருக்கு உள்ள நீங்க எப்பறம் உள்ள வந்தீங்க? நேத்தே உனக்கு இங்கே வரக்கூடாதுன்னு என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தான் வரோம், நாங்கள் வரவே இல்லையே. பசங்களா அடிங்கய்யால அவ்வளோதான் உனக்கு. நீ வா மச்சான் நம்ம போவோம். மச்சான் இந்த வாட்ச்மேன் பைத்தியார பல இருப்பான் ப்ரோக்ராம். நேற்று வரவே இல்லை, நேற்று வந்தாங்கிறான். அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி தான்டா இருக்கான், பயமாக தான் இருக்கான் அவனை பார்த்தா. என்ன மச்சான், ஒரு பேய கூட காணோம். உன் ஆளோட பெரிய பேயாடா இருக்க போகிறது. ஹலோ யாரா இருக்கீங்களா? ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? பயமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னடா தனுஷ் பட டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்புறம் ஏதோ ஒன்று ஓடுறோம். ஜோக்கா? மச்சான் சத்தியமாடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மச்சான் தெளிவா இருக்கான், ஏமாத்த முடியல. டேய் என்னடா சவுண்ட் இது? சரி வா போய் பார்ப்போம். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறியாடா? இருக்கு போலயே, முடிஞ்சு அவ்வளோதான். டேய் இங்க பாடுறா, எவனா கல்ல தூக்கி போட்டிருக்கான்டா. அங்கே பயந்துட்டு இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதே வேலை உனக்கு. ஆஹா சில்லு சில்லுன்னு காத்து வருது. எனக்கு கேரக்டர் பையன் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன்டா. மச்சான் அவனை 2 அடி போட தான் சரி வருவான். வா கீழே போய் பொழந்து விடுவான். கேரக்டர் பையன் வேலையை பார்த்துட்டான்டா, திறக்க மாட்டான். பாக்ஸ் ஓடுதுடா. ஒலி டேய், ஓடி வாடா டேய். ஐயோ என்னடா இது டேய், இங்கே கர்மாரி பண்ணி டேய் இங்க என்னடா நடக்குது? எப்படா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல புதிய கிச்சன்ல இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 4 வருஷமா
வா மச்சான் வா மச்சான் வா. வாடா வாடா. ஏய் கால் சுளுக்கிக்கிச்சிடுறா. ஏன்டா பின்னாடி ஓடி வர? நிலைமை தெரியாம வேலை அடிக்க வாடா. என்னடா இது, முன்னாடி போனா பின்னாடி வரும். என்னடா எந்த பக்கம் போனாலும் இங்கே வரும். டீ மச்சான் முன்னாடி போடுறா. மச்சான் பண்ணல, இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியால பார்த்தது. கதவு திறந்துச்சுடா, ஓடுறா. யஷ்வந்த் இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காரு. அவர் இன்னும் அந்த கற்பனை உலகத்தில் வாழ்றாருன்னு நினைக்கிறேன். நான் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் நடந்து போகிற ஒரு சாதாரண ஆள் தான் நான். அவளை ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் நான் பார்த்தேன். அந்த செகண்டு என் இதயம் துடிப்பே நின்ன மாதிரி இருந்துச்சு. இதுக்கும் அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு லைப்ரரியில் நான் ஒரு புக் எடுக்கலான்னு பார்த்தேன். என்னால் நம்பவே முடியல. அவளும் அந்த புக்கை தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இந்த புக்கு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா, எனக்கு உங்கள் கூட இருக்கிற இந்த தருணம் தான் லைஃப் லாங் வேணும்னு நான் சொன்னேன். இதே அவள் இடத்துல வேற யாராவது இருந்தா எடி செருப்ப நான் என்ன சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவள் அப்படி சொல்லலை. எங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் போகிறது என்ன, அவள் எனக்கு ஊட்டி வர்றது என்ன, மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஜாலியாக காலேஜ் போகிறது என்ன, எங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில காதல் கதையெல்லாம் லவ்வை சொல்லாமலே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு நாள் நான் ப்ரொப்போஸும் பண்ணேன். அவன் என்னை ஏற்றுக்கிட்டான். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நாட்கள்லாம். நாங்கள் ஒரு நாள் கூட பேசிக்காமல் இருக்க மாட்டோம். அன்றைக்கி நான் கால் மெசேஜ் எல்லாமே பண்ணேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் என் காலை எடுத்தா இந்த இடத்துக்கு வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொன்னான். நானும் அந்த இடத்துக்கு போனேன். ஹே என்னாச்சு, ஏன் ஃபோன் எடுக்கல? ஐம் சாரின்னு சொன்னான். எனக்கு புரியல, எதுக்கு சாரி சொல்கிறேன். குட் பைன்ட்டு போயிட்டா. என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. யாரால என் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சோ அவளே அந்த டைம்ல போட்டு போய் என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஃபுல்லாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். எங்கள் அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணாங்க. யார் காலை நான் எடுக்கல. தூக்கம் இல்லை. ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆன வாழ்க்கையே போச்சு. எதுக்குடா வாழ்றோம், செத்துடலாம் போல இருந்துச்சு. ஃபுல்லாக குடிச்சிட்டு பைக்கை எடுத்து திருவிக்கிட்டு எடுத்து விட்டான் பாரு ஒரு வண்டியை. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சேன். எல்லாம் முடிஞ்சு செத்தாவது நிம்மதியா இருக்கலான்னு வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரெண்டுத்துக்கு நடுவில் கோமாக்கு போயிட்டேன். கோமாக்கு போனாலும் என் நண்பன் கௌஷிக்கோட நம்ம பார்த்த எல்லாமே என்னுடைய கனவு தான். அதை நானே கிரியேட் பண்ண ஒரு வேர்ல்டு. இந்த மாதிரி அட்வென்ச்சரான விஷயம்லாம் நல்லா இருக்கும். அதுலேயும் நான் தான் சாவிட மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். முடிச்சு எல்லாமே முடிச்சு. இதான் சார் கதை. கொஞ்சம் டைம் லுக் கான்செப்டில் உள்ளே கொண்டு வந்து சிறப்பாக செஞ்சிடறேன் சார். ஒரு 5 நிமிஷத்தில் சொன்னதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் சார் இருக்கும்.
ஒரு படமா எடுக்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா செதற விட்டுறேன் சார். நீங்க பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்ஸோட காப்பி கிடைக்குமா? சரி இருங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். இதோ இருங்க சார், வந்துடுறேன். ஹலோ, ஒன் செகண்ட். ஹீரோ கேரக்டர் யார் பண்றான்? ஓஹோ ஐயா, இது தளபதியா? வேற சாங்க மாத்துங்க சாமி. இதுவும் சரியில்லை, வேற மாத்துங்க. நல்லாவே இல்ல, வேற மாத்துங்க. குண்டு குண்டு கொடி ரெண்டு ரெண்டு மடி நண்டு நண்டு பொடி உனக்கு தான். சொட்டு சொட்டா இதழ் கட்டு கட்டா உடல் தட்டு தட்டா மொத்தம் உனக்கு தான். என் படுக்கையில பாதி இடம் உனக்கு தான். என் மனசு என்னது இது? நம்ம பார்த்தது எல்லாமே கனவா? எல்லாமே உண்மையா நடக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. சோ ஒண்ணுமே புரியலையே. எப்படி எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. இதெல்லாம் கனவா? ஒரு நிமிஷம் இரு. யஷ்வந்த் போர் அடிக்குன்னு கால் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்குள்ள போனோம். அப்புறம் என்ன ஆச்சு? அதுல யஷ்வந்த் செத்த மாதிரி இல்ல இருந்துச்சு. ஆனா அவன் சாவல, கோமால இருந்துட்டு அவன் தான் எல்லாத்தையும் கனவு காண்றான். அதுக்கப்புறம் இது ஒரு கதையான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னே புரியலையே. முதல்ல யஷ்வந்த் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பாப்போம். என்னடா நடக்குதுங்க? February 21. அப்ப போன வாட்டி நடக்கும்போது என்ன டைமா இருந்திருக்கும்? யஷ்வந்த் அன்னைக்கு கால் பண்றச்சு March 17. நாங்க பில்டிங் குள்ள போனது March 21. அப்புறம் இன்னைக்கு February 21. ரொம்ப நாள் பின்னாடி இருக்கும். அப்ப போன வாட்டி எந்திரிக்கும் போது என்ன டைமா இருந்திருக்கும்? மறுபடியுமா? போனங்க போனு. யஷ்வந்தை பார்க்க போன, ஆக்சிடென்ட் ஆச்சு, செத்தான் திருப்பி வந்தேன். இப்போ தன்னால சூசைட் பண்ணி செத்தா திருப்பி வரேன். என்னன்னே புரியலையே. எங்கம்மா இருக்கா? இன்னைக்கு என்னமா டேட்டு? இன்னைக்கு Feb 17. Feb 17? என்ன 4 நாள் பின்னாடி வந்திருக்கோம்? போனுங்க போனுங்க ஃபோன் எங்கடா போச்சு? இங்க யஷ்வந்த் ஐயோ, ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு. ஐயோ நம்பரு. காலடு. ஹலோ யஷ்வந்த், டேய் கேக்குதாடா? ஹலோ டேய் யஷ்வந்த், டேய் ஏதா பேசுறா? டேய் மச்சான் டேய், நம்ம வந்து March 21 வந்து ஒரு வீட்டுக்குள்ள போனோம், ஞாபகம் இருக்கா? நீ கூட போர் அடிக்குதுன்னு சொன்னா, நம்ம வீட்டுக்குள்ள போய் ஃபன் பண்ணலாம்னு நானும் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு March 21 கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள போனோம். செக்யூரிட்டி எல்லாம் அடிச்சுட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள பூந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்க நிறைய சம்பவம்லாம் நடந்துட்டு நான் கூட தப்பிச்சிட்டேன். ஆனா நீ செத்துட்டியடா, ஞாபகம் இருக்கா? டேய் விளையாடாதரா, வெறியாவதுரா, விளையாடாதரா. சரி பொறுமையா கேளு. நம்ம March 21 அந்த வீட்டுக்குள்ள போனோம். நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு டேய் முடியலடா, என்னாலே சத்தியமா சிரிக்காம இருக்க முடியல மச்சான். முதல்ல போய் டாக்டரை பாருடா லூசு பேல. டேய் March 17. என்னடா கொக்காமக்கா March 17 லாம் வரணும் ஒரு மாசம். போன் வேடா. என்ன நடக்குதுங்க? நம்ம ஏதாவது வேற டைமென்ஷனுக்குள்ள போயிட்டுமா? இல்ல இதெல்லாம் கனவா? ஐயோ என்னடா நடக்குதுங்க? தெரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் பைத்தியமா இருக்கேன். கடைசியில நான் பைத்தியமா இருக்கேன். ஓ தலை வலிக்குது.
தலை வலிக்குதுரோ. ஆக மாட்டாங்க இவனுங்க, வேலைக்கே ஆக மாட்டாங்க. இதுக்கு மேல சும்மா இருக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீதான் இல்ல? இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்குன்னு தெரியணுமா? என் கதை ஒன்றும் கேட்க அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். நான் குழந்தையா இருக்கிறப்போ என் பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறம் அனாதை ஆகிட்டேன். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. யாரும் எனக்கு வேலை கூட தரல. என்னை ஒரு ஆளாவே யாருமே மதிக்கல. கால் பண்ண போக்குக்கு நான் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. எனக்குன்னு வீடு இல்லை, எந்த இலக்கம் இல்லை. அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டேன், ரொம்ப தூரம். அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல உள்ள மிருகங்கள்லாம் என்னை ஒரு கோலம் மாதிரி பார்த்துச்சுங்க. தூரத்துல ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு, மின்னுற மாதிரி. என்னால நம்பவே முடியல. அது ஒரு மரம், ஆனா அது பார்க்க மரம் மாதிரியே இருக்காது. அந்த மர பக்கத்துல போனேன். அந்த ஜொலிக்கிற மரத்தை தொடணும் போல இருந்துச்சு. தொட்டேன். உனக்கு தெரியுமா, அந்த மரம் என்கிட்ட பேசுச்சு. இந்த உலகத்தை நான் ஆள போறேன், எனக்கு உதவி செய்வேன் கேட்டுச்சு. உனக்கு நான் எல்லாத்தையும் தரேன். டைம் கண்ட்ரோல் பண்றது, ஒருத்தங்க இதய துடி பண்ணி பாட்டுறது, மைண்ட் ரீட் பண்றது, பேரலல் யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது, என்னால பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. அவரோட பேரு எரன் ஏகர். அவருக்கு 3 பசங்க தேவைப்பட்டுச்சு. அதுவும் அவங்க பிரில்லியண்டா இருக்கணும். ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டனால அவருக்கு இப்போ தேவைப்பட்டது only 2 guys. அந்த 2 பசங்களை நான் தேட கிளம்பினேன். அப்பதான் உடனே யஸ்வந்தையும் நான் பார்த்தேன். நாம எதிர்பார்த்த மாதிரி அந்த 2 பசங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். டைசன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா நான் அவங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் வைப்போம். அது என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அது என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க உண்மையாவே பிரில்லியன்ஸ். அப்படி கண்டுபிடிக்கலன்னா அவங்க பிரில்லியன்ஸே கிடையாது. அவங்கள நான் கொன்னுடுவேன். இப்போ உனக்கு புரிய நினைக்கிறேன். உனக்கு ஸ்டார்டிங்ல நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உனக்கு மட்டும் இல்ல, யஸ்வந்துக்கும் இதை நடக்குது. ஆனா நீ அவன்கிட்ட கால் பேசும்போது அவன் நார்மலா பேசுவான். அவன் உன்கிட்ட பேசும்போது நீ நார்மலா பேசுவ. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, நீங்க 2 பேருமே இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்க. அதனால நீங்க பிரில்லியன்ட்டே கிடையாது. நீங்க நல்லா படிக்கிறத வச்சு, செஸ்ல நீ நல்லா விளையாடுறத வச்சுட்டு நீ ஒரு பிரில்லியன்ட் நான் நினைச்சேன். ஸோ இப்ப நீ சாக போறடா. யார் சொன்னா? எனக்கு எல்லாமே தெரியும். என்னைய பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? இதுல புத்திசாலித்தனமா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ ஒரு உதவக்காரன்டா. கேவலமா ஒரு பொய் சொன்னியே. எனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்றதுக்குள்ளேயே உன்னை யார் சொல்ல சொன்னது? உன்கிட்ட பேச கடுப்பா இருக்கு. இப்ப உன்னை முடிச்சிடறா. உன்கிட்ட பவர்ஸ் இருக்கு, என்கிட்ட பவர்ஸ் இல்லை. இது நியாயமே இல்லை. முடிஞ்ச உன் பவர்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு சண்டை போட்டா. ஏரன், உங்களுக்காக நான் இதை பண்றேன். ஒரு நிமிஷம். அவன்கிட்ட மைண்ட் ரீட் பவர் இருக்கு, அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அப்படின்னா நான் அவனோட ஹார்ட்டை ஸ்டாப் பண்ண போறேன்னு அவனுக்கு தெரியும். என்னமோ பிளான் பண்ணியிருக்கான். அவன் இதில் தோக்கல. அந்த பையனை பார்த்துட்டேன். எங்க போன விட மாட்டேன்டா.
ஏன் மச்சான் உன்னோட ஆசை என்னடா? ரொம்ப பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை மச்சான். எல்லாரும் போலையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும் மச்சான். அவ்வளோதான். நம்ம 2 பேரும் சேர்ந்தே முன்னேறுவோம். என்ன உனக்கு எதுவும் ஆசை இல்லையா மச்சி? உனக்கே தெரியல மச்சான், எங்கள் அப்பா எங்களை விட்டு சின்ன வயசுலேயே போயிட்டாரு. நான் தான் மச்சான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும். நான் பெரிய ஆளாகி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா பார்த்துக்கணும் மச்சான். என் தங்கச்சி ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி கொடுக்கணும். அவ்வளோதான் மச்சான். சாகும்போது ஒரு நல்ல மனுஷனாக சாகணும். கண்டிப்பாக மச்சான், நீ சொல்கிறது எல்லாமே நடக்கும். நீ வேணா பாரு, நம்ம லைஃப்பில் வேறு லெவலில் வர போகிறோம்.